சின்ன முதலாளி வந்துட்டாப்ல. சின்ன முதலாளி நாம வந்துட்டோம். ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம். வாட் a நைஸ் பங்களா. உன் அப்பா அம்மா உனக்காக சூப்பரா ரெடி பண்ணியிருக்காங்கல்ல. கிரேட் மச்சான், யூ ஆர் லக்கி. எங்க அப்பாவோட கனவு ஒன்னே ஒண்ணுதான், இப்படி ஒரு வீட்டை கட்டணும்னு ஆசைப்பட்டாரு. அதை நிறைவேற்றிட்டாரு. அண்ணா போங்க போங்க போங்க. அண்ணா 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 வந்துட்டீங்களாண்ணா? நான் வந்துட்டேன் தங்கச்சி. நான் உனக்காக யூஎஸ்ல இருந்து பறந்து வந்திருக்கேன். இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. என்னண்ணா? ஒரு நிமிஷம், எல்லாரும் வாங்க. ஹாப்பி பர்த்டே. Thank you. இங்க பாரு, உன் பர்த்டேக்காக உன் ஃப்ரெண்ட்ஸையும் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். முதலாளி. சிரீஷ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்க. அப்படியே பெரிய முதலாளிய பார்த்த மாதிரி நீங்களும் அப்படியே இருக்கீங்க. ஆமா, உங்க ட்ரெஸ்ல இவ்ளோ மண்ணு எப்படி வந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது வழக்கம் தானே. அங்க செடி நட்டுக்கிட்டு இருந்தேன். சரி சரி, கார்ல இருந்து பொருளெல்லாம் எடுத்துட்டு வாங்க. இஸ் வேர்ட் மச்சான். விசித்திரமா இருக்கான். எங்க வீட்ல ரொம்ப வருஷமா வேலை பார்க்கறாரு. என்ன பண்றாருன்னே தெரியாது. இந்த ஆள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படின்னா இவரை வேலையை விட்டு அனுப்பிட வேண்டியதானே? ஐயோ, அப்பாக்கு அவர் ரொம்ப விசுவாசமான ஆளு, இல்லனா எப்பயோ தூக்கிருப்போம். வாங்க, எல்லாரும் உள்ள போலாமா? போலாம் போலாம். ஒழுங்கா பார்த்து போக வேண்டியதுதானே? ஹேய், என்னடா முறைச்சு பாக்குற? I'm so sorry சுமன். சிரீஷ், நீ போய் வேலை பாரு. கிளம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம எப்படியும் காயத்ரியோட பர்த்டேவை கொண்டாட போறோம். இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னா? சரி நமன், நீங்க எப்பவுமே வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தானா, இல்ல அதையும் தாண்டி? அண்ணா. தேங்க்ஸ் நமன். என் தங்கச்சிய நல்லபடியா பாத்துக்கோ. கண்டிப்பா. உங்க 2 பேர் கல்யாணத்தையும் தாம் தூம்னு நடத்த போறேன். இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல நம்ம அம்மா அப்பாவோட சாட்சியோட பண்றேன். Thank you அண்ணா. Thank you so much. சரி, அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் சுத்தி காட்டுறேன். சரி, போலாம். தண்ணி குடிங்க சார், தண்ணி. சுமன், 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 எங்க இருக்க நீ? நமன், சுமன், சுமன்.
பசங்களை இப்படி சுத்த விடுறதுல இந்த பொண்ணுங்களுக்கு அப்படி என்ன தான் கிடைக்குமோ? சுமன்! சுமன்! அட நமன் இங்கே தானே இருந்தா, எங்கே போனா? நமன்! அட நமன் இங்கே தான் வந்திருந்தான், எங்கே போயிருப்பான்? தெரியல, அங்க போய் பார்க்கலாம். வாங்க. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க! ஐயோ ஐயோ, என்ன காப்பாத்துங்க! நமன், காப்பாத்துங்க! இது நமனோட வாய்ஸ் தான். அங்க இருக்கா? நமன், நமன்! அண்ணா, 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 இங்க வந்து பாருங்க அண்ணா! அண்ணா, அண்ணா! எல்லாம் எப்படி நடந்துச்சு? சார், என்ன சொல்றது சார்? திடீர்னு பறந்து வந்து எங்களை தாக்கிடுச்சு சார். இந்த ஃபார்ம் ஹவுஸ் யாரோடது? சார், இந்த ஃபார்ம் ஹவுஸ் எங்களோடது. நான் இவளோட அண்ணன். சார், எங்களோட நிலைமை என்னன்னு பாருங்க சார். நிறைய லோஷன் போட்டதுனால கொஞ்சம் வலி குறைஞ்சிருக்கு. சார், ஆனா நமனை காப்பாற்ற முடியல சார். ப்ளீஸ், பாடி எங்க இருக்கு? சார், அந்த பக்கம் இருக்கு, வாங்க சார். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க கொஞ்சம் ப்ளீஸ். நிறைய இடத்துல கொட்டினது மட்டும் இல்லாம முள்ளு இன்னும் அப்படியே தான் இருக்கு. முகத்துல இன்னும் பயங்கரமா கொட்டியிருக்கு. நிறைய தேனீக்கள் சேர்ந்து பயங்கரமா தாக்கி இருக்கு. இவ்வளவு தேனீங்க எப்படி ஒண்ணா வந்துச்சு? இந்த நமன் ஏதாச்சும் தேனி கூட களைச்சு விட்டானா என்ன? நீங்க யாராவது பாத்தீங்களா? தெரியல சார். அவன் கத்துன சத்தம் கேட்டு தான் நாங்க அங்க போனோம். அப்படின்னா நமன் இந்த காட்டுக்கு தனியா தான் வந்தானா? ஆமா சார். ஆமா, அந்த ஆள் யாரு? சார், இவர் சிரீஷ், இங்க ஃபார்ம் ஹவுஸை பாத்துக்கிறாரு. சிரீஷ்? இவங்கெல்லாம் யாரு? உங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க? சார், அண்ணா, நிதின், ரஜ்னா, நமன் அண்ட் சுமன். சுமன்? சுமன் எங்க? சார், கொஞ்ச நேரமா காணோம் சார்.
ஏன்? தெரியல சார், நாங்களே அவ்வளோதான் தேடிட்டு இருக்கோம். அபிஜித், இப்படி இவ்வளோ தேனீக்கள் ஒண்ணா சேர்ந்து கொட்டுறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இப்படி கொட்டணும்னு யாரோ வேணும்னே தான் தேன் கூட்ட களைச்சு விட்டுருக்காங்க. அப்படி இருக்க தான் வாய்ப்பு அதிகம். இவங்களாம் எதுவும் மறைக்கிறாங்க. அப்புறம் அந்த சுமனை வேற காணும். சுமன், நீ ஒன்று பண்ண, இவங்க கூட எல்லாம் சேர்ந்து சுமனை தேடு. அதுக்குள்ள நான் அக்கம் பக்கம்லாம் செக் பண்ணிட்டு பாடியை நான் சீக்கிரம் ஃபாரன்சிக் அனுப்பிடுறேன். சரி ஸ்ரேயா, நிக்கில் வாங்க. சரி, நீங்க யாராவது சுமன் இந்த பக்கம் வந்ததை உங்க கண்ணால பாத்தீங்களா? சார், எங்க ஃபார்ம் ஹவுஸ் ரொம்ப பெருசு. சும்மா யாராவது நடக்க வந்தா கூட தொலைஞ்சு போயிடுவாங்க. என்னது? இப்பதான் யாரும் இந்த பள்ளத்தை மூடி இருக்காங்க. சீக்கிரம் மண்ணை தோண்டுங்க, சீக்கிரம். சார், இதுக்குள்ள யாரையோ புதைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். புதைச்சிருந்தாங்கன்னா அப்போ பாடி எங்க? வாட்ச். இந்த வாட்ச் யாரோடது? சார், இது சுமனோட வாட்ச். அப்படின்னா அது சுமனோட வாட்ச். அப்போ இந்த பள்ளத்தை தோணுனது யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குமே. சார், எனக்கு தெரியாது. எப்படி தெரியாம இருக்கும்? உன் ஃபார்ம் ஹவுஸ்குள்ளேயே புகுந்து உனக்கு தெரியாமலே பள்ளம் தோண்ட முடியுமா? எல்லாம் உங்க ஆளுங்க தானே, தெரியாதுன்னு சொல்ற? சார் சார், இங்கே காயத்ரி எப்பயாவது தான் இருப்பா. சார், நான் அமெரிக்காவில் இருக்கிறேன். சார், உண்மையை தான் சொல்கிறேன், எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆமா, உன் ட்ரெஸ்ல எப்படிப்பா மண்ணு வந்துச்சு? இந்த பள்ளத்தை நீ தான் தோண்டியா? சுமன் எங்க? கேக்குறல, சுமன் எங்க? சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். நான் வெறும் வேலைக்காரன் தான். என்ன விட்டுருங்க சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் ப்ளீஸ் சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். நாங்க ரோஜா செடி நட்டுறதுக்காக பள்ளம் தோண்டினேன் சார். நான் சொன்னல சார், காலையில பள்ளம் தோண்டுறேன்னு. ஆமா சார். சார், ஒருவேளை சுமனை இங்க இருந்து வேற எங்கேயாவது தூக்கிட்டு போயிருப்பாங்களோ சார்? அந்த பக்கம் போய் பார்க்கலாம் வாங்க. ஆமா, என்னது? இது எங்களோட பழைய வீடு. இப்போ பாழடைஞ்சு கிடக்குது. சார், நான் தான் சொன்னேன்ல,
இங்க யாரும் வந்து போறதில்ல. என்ன இது? அட, யாரும் சத்தம் போடாதீங்க, டார்ச் ஆஃப் பண்ணுங்க. சார் கண்டிப்பா இந்த நமன் இங்க வந்திருக்கான். இப்படி இங்க வந்த நமன் இந்த தேன் கூட்டை பார்த்திருக்கான். இந்த தேன் கூட்டுல கைய வச்சா சாவு கன்ஃபார்ம் தான். ஸ்லிப்பர் போட்ட அடையாளம் இருக்கு. இங்க என்ன நிறைய மண்ணா இருக்கு? சுமன் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ஒரு நிமிஷம் பொறுமை. பயப்படாதமா, நாங்க சிஐடி. உன்னை புதைக்க பார்த்தது யாரு? நமன் எங்க? நமன் இறந்து போயிட்டான். எப்படி? என்ன? அத நாங்க அப்புறமா சொல்றோம். முதல்ல நீங்க எப்படி வந்தன்னு சொல்லு. நமன் மேல ரொம்ப கோவமா இருந்தேன். அதனால நான் கோவத்துல அப்படியே நடந்து போயிட்டேன். அப்ப யாரோ என் பின்னாடி வந்த மாதிரி இருந்தது. ஒருவேளை நமன் ஆறுதல் சொல்ல வந்திருக்கலாம். அப்போ நான் ஓட ஆரம்பிச்சேன். என்ன பண்றீங்க? நமன் ப்ளீஸ், வேணாம், ஸ்டாப் இட். அவன் அப்படி ஏன் என்ன புதைக்க முயற்சி பண்ணான்னு தெரியல. நான் எப்படியோ அங்க இருந்து என் உயிரை காப்பாத்தி அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். இப்படி பண்ணது யாரு? அவன் முகம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அது வந்து என்ன சொத்தது? யாராச்சும் தேன் கூட்ட கலைச்சிட்டாங்களா? சரி, ஒண்ணு பண்ணுங்க, சீக்கிரம் இவளை வெளியே கூட்டிட்டு போங்க. நிக்கல், எல்லாரும் வெளியே கூட்டிட்டு போ. எல்லாம் போக.
வா. சார் கீழே குடிச்சு ஓடுங்க. பார்த்து பத்திரம். உட்காரு, இங்க உட்காரு. இதுக்கு பின்னாடி உட்காரு. உனக்கு ஒன்றும் ஆகல? தயா சார். சார் 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 தேனி பயங்கரமா கூட்டியிருக்கு சார். தயா சார். யாருக்கு எதுவும் ஆகலையே. எல்லாரும் நல்லா இருக்கோம் சார். கண்ணு முகலாம் பயங்கரமா எரியுது. கழுத்துல பயங்கரமா குட்டி இருக்கு. சார் சார் உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும் சார். சார் தயா சார். சார் என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுங்க. சார் சார் அங்க இருந்த தேனி கூட்டை யாரும் கலைச்சு விட்டுட்டாங்க சார். ஆமா, என்ன இது? உன் மேல எப்படிமா இவ்ளோ மண்ணு வந்திருக்கு? சார் இது சுமன் சார். சார் அந்த சிரீஷ் தான் என்ன புதைக்க முயற்சி பண்ணான். என்ன பண்ற? சிரீஷ் எங்க? அவனை காணோம் சார். சரி, மத்தவங்களாம் எங்க? பாத்து. என்னாச்சு? தயா தயா தயாக்கு என்னாச்சு? சார் சார் தயா சார் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனா, ஆனா அவர் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு சார். சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க தயா. நம்ம கண்டிப்பா ஹாஸ்பிடல் போய் ஆகணும் தயா, ப்ளீஸ். சரி, ஓகே ஓகே. சார் ஆம்புலன்ஸ் வரதுக்கு 2 மணி நேரம் ஆகுமா? 2 மணி நேரமா? சார் தயா சார் நாங்க எங்கேயும் போல, நாங்க இங்கே கூட இருக்கோம். சரியா? தயாவை ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. வாஞ்ச், நிக்கில், சிரீஷை ரொம்ப சீக்கிரமா தேடுங்க. வாங்க தயாவை இங்கிருந்து கூட்டிட்டு போலாம். வீட்ல ஐஸ் கட்டி இருக்கா? இருக்கு சார். கொஞ்சம் கொண்டு வாங்களேன். நீங்க எல்லாரும் கொஞ்சம் கீழே போங்க ப்ளீஸ். சார் தேனியோட விஷம் வேகமா பரவிட்டு இருக்க. சாரோட பல்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்க. முதல்ல நம்ம இந்த தேனியோட முள் எல்லாத்தையும் எடுத்துடணும். அப்புறம் பெயின் கில்லரையும் கொடுக்கணும். சலோங்கி சார், என்ன நமன் பாடியில இருந்து என்ன தெரிய வந்துச்சு? ஏன் என்னாச்சு? உன் குரல் ஏன் இவ்வளோ டல்லா இருக்கு?
இங்க தயாவை கூட தேனி நிறைய கொட்டிடுச்சு சார். உடம்பு முழுக்க காயமா இருக்கு. என்ன நீ என்ன சொல்ற? தயாவை தேனி கொட்டிருச்சா? என்னாச்சு? தயாவை தேனி கொட்டிருச்சான். நீ தயாவை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடு. நான் சொல்றது உனக்கு கேக்குது இல்ல? ஐயோ நான் கேக்குறேன் சார், ஆனா தயா கேட்க தயாரா இல்லையே. அதான் நாங்க ஆம்புலன்ஸ் கூட கால் பண்ணிட்டோம். அவங்க வர 2 மணி நேரம் ஆகுமா? ரொம்ப விசித்திரமான ஆளுங்க நீங்க. மரணத்தையே ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? சரி நீங்க சொல்லுங்க சார், நம்மனோட ரிப்போர்ட்ல இருந்து ஏதாச்சும் தெரிய வந்துச்சா? ஆமா, நமனோட மரணத்துக்கு காரணம் தேனீக்கள் கொட்டினது மட்டும் இல்ல. என்ன? நமனோட உடம்புல விஷம் கலந்துருக்கிறத நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா தேனி கொட்டினா உடம்புல விஷம் ஏறதானே சார் செய்யும்? நீங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த விஷம் கெமிக்கலால கலந்துருக்கு. அதாவது நமன தேனீக்கள் கொட்டுறதுக்கு 15 நிமிஷம் முன்னாடியே இந்த விஷத்தை கொடுத்துருக்காங்க. என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும். 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே விஷத்தை கொடுத்துருக்காங்களா? சரி, இப்போ தயாவை ஹலோ நமனுக்கு யாரோ விஷத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா சார், விஷம் கொடுத்திருந்தா எதுக்காக தேன் கூட்ட கழிச்சு அவரை கொல்ல பார்த்திருக்கணும் சார்? இதுக்கு 2 காரணம் தான் இருக்க முடியும். கொலைகாரன் எந்த சான்ஸும் கொடுக்க விரும்பல. முதல்ல விஷத்தை கொடுத்த அப்புறம் தேனியை வச்சு தாக்க வச்சிருக்கான். இல்லனா கொலைகாரன் இந்த கொலையை ஆக்சிடென்ட்டா தெரியணும்னு நினைச்சிருக்கான். அந்த நமனுக்கு விஷத்தை கொடுத்துருக்காங்க, அதுவும் 15 நிமிஷம் முன்னாடி. பூர்வி கொஞ்சம் பார்த்துக்கோ. ஸ்ரேனி வா. அந்த சிரிஷ் இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும். அவனை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். சரி நீங்க ஒரு விஷயத்த சொல்லுங்க. இந்த நமன் உங்க கூட தானே இங்க வந்தாரு, அது ஒரே கார்ல? ஆமா சார், நாங்க எல்லாரும் ஒன்னா தான் கார்ல வந்தோம். சரி, இங்க வந்ததுக்கு அப்புறமா நமன் ஏதாச்சும் சாப்பிட்டாரா இல்ல குடிச்சாரா? இல்ல சார், நாங்க வந்ததுமே ஃபார்ம் ஹவுஸை சுத்தி பார்க்க வெளியே போயிட்டோம். அப்பதான் நம்மனை காணோம்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. நாங்க உடனே அவனை தேடி காட்டுக்குள்ள போனோம். சரி, எதுவும் சாப்பிடல. அவர் இங்க வந்து தண்ணி ஏதாச்சும் குடிச்சாரா? எஸ் சார், தண்ணி குடிச்சான் கிளம்புறதுக்கு முன்னாடி. யார் அவனுக்கு தண்ணி கொடுத்தது? இங்க இருக்கான் பாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கான் பாத்தியா? சார், சிரீஷ் தான் தண்ணி கொடுத்தான். சொல்லு நிக்கில். சார், அந்த சிரீஷ் கிடைச்சிட்டான். எங்க இருக்கான்? சிரீஷ், நீ எதுக்காக சுமனை கொல்ல பார்த்தன்னு மட்டும் சொல்லு. இங்க பாரு, உன்னால தப்பிக்கவே முடியாது. தேன் கூட்ட களைச்சு விட்டு இங்க வந்து ஒளிஞ்சு உட்காந்துருக்கியா? முதல்ல நமனை தாக்க வச்ச, அதுக்கப்புறம் சிஐடி ஆபீசர் கூட நீ விட்டு வைக்கலையா? முகத்தை ஏண்டா கையால மறைச்சிட்டு இருக்க? ஜெயிலுக்குள்ள போய் மறைஞ்சேறா. எழுந்துரு. சிரீஷ், கதவை பூட்டிருக்காங்க சார். பூர்வி, 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 கொலைகாரன் நம்மளுக்கு முன்னாடியே வந்துட்டான்னு நினைக்கிறேன். வாங்க அந்த பக்கமா போவோம். பூர்வி, பூர்வி,
உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? சார் சார் ப்ளீஸ் இங்க இருந்து நீங்க எல்லாரும் போயிடுங்க, இல்லைன்னா நாங்க எல்லாரும் சாக வேண்டியதுதான். அது யாரா இருந்தாலும் சொல்லு. இப்ப கூட ஒரு சிஐடி ஆபீசர் உள்ளதான் இருக்காரு. சார் ப்ளீஸ் நீங்க இங்க இருந்து போயிடுங்க. தயா சாரோட உடல்நிலை சுத்தமா சரியில்லை. அவர் பொழைப்பாரோ என்னவோ. சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ் சார். நான் 3 வரைக்கும் எண்ணுவேன். 1 2. சரி சரி சரி, நாங்க கிளம்புறோம். குதிங்க. தயா, தயா, தயா. தயா, தயா எழுந்துரு, தயா எழுந்துரு. தயா, தயா எழுந்துரு. தயா, கொலகாரன் உள்ள இருக்கா, நாங்கெல்லாம் வெளியே இருக்கோம். ஏதாச்சும் பண்ணு தயா. தயா, தயா பார்த்து.
என்ன தம்பி, நல்லா தூங்கி எந்திரிச்சு வரியா? ஆ? வா 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 வா. சிஏடியான நாங்க எப்பவும் ஆழ்ந்த தூக்கம் தூங்குறதில்ல. மரியாதையா உங்களை விட்டுரு. எல்லாரையும் விட்டுறவா? விட்டுறவா? நான் விட மாட்டேன். ஒரு சிஐடி ஆஃபீஸர் இந்த நிலைமையில இருக்கிறது பார்க்கறது எவ்வளோ ஜாலியா இருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்கா? உண்மையான ஜாலினா என்னன்னு நாக் அவுட். எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. முதல்ல நான் சிரீஷை வச்சு நமனை கொன்னேன். அப்புறம் சிரீஷை விஷம் வச்சு கொன்னுட்டேன். சிம்பிள். உன்கிட்ட நல்லபடியா சொன்னா நீ கேட்க மாட்டல்ல? இங்க பாரு, இப்ப நான் உன்னையும் கொல்ல போறேன், இவங்க எல்லாரையும் கொல்ல போறேன். ஆனா என் தங்கச்சி காயத்ரியை நான் கொல்ல மாட்டேன். தயா, இங்க யாருக்கும் எதுவும் இல்லையே. தேனீக்களை சீண்டி விட்டு விளையாடுறதுனா உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கலடா. ஆனா நீ ஒரு தப்பு பண்ணிட்ட. சிஐடின்னு தெரிஞ்ச விளையாடிட்டல. பூக்கள், நட்சத்திரங்கள் எல்லாமே சொல்லுது 1000ல் ஒருத்தி என் தங்கச்சின்னு. இந்த பாட்டை தானே நீ சின்ன வயசுல காயத்ரிக்காக பாடுவ? உன்னோட விசுவாசி தான் அந்த சிரேஷ். அவனை வச்சு நீ தேன் கூட்ட கலைச்சிருக்க. அவன் சாகும்போதும் ரகசியத்தை சொல்லிட்டான். ஆரம்பத்துல இருந்தே உங்க 2 பேர் மேலேயும் சந்தேகப்பட்டோம். அண்ணன் தங்கச்சி 2 பேரையும் சந்தேகப்பட்டோம். அப்புறம் எங்களுக்கு காயத்ரி மேல இருந்த சந்தேக பார்வை விலக்கிடுச்சு. மிச்சம் நீதானே? ஆமா, எல்லாம் என்னோட பிளான் தான். அந்த துரோகி நமன் என் தங்கச்சி காயத்ரியை காதலிக்கிற மாதிரி நடிச்சு கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணான். பணத்துக்காக மட்டும்தான் அவன் பண்ணான். என் தங்கச்சியை அவன் ஏமாத்தினான். துரோகம். சுமனுக்கும் நமனுக்கும் நடுவுல ஆரம்பத்துல ஏதோ இருந்துச்சு. இப்ப கிளம்பு. ஜெயிலுக்கு போய் கம்பி என்றதையும் சேர்த்து வானத்து மேல இருக்கே நட்சத்திரம் அதையும் என்ன சரியா? அதுக்குள்ள தூக்கு தண்டனைக்கான ஆர்டர் வந்துடும்டா.